என்ன என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்ற நிலைமையில பேஷண்டோட கண்டிஷன் இல்ல. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க. நீங்க சர்ஜரிக்கு ஓகே சொன்னாலும் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? பண்ணிடலாம்ல? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இது பாரு, எப்படியாவது உங்க அப்பா பழிச்சு நல்லபடியா வரணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்பா பழைக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுதாம்மா ஆகணும். நமக்கு வேற வழி இல்லம்மா. டாக்டர் தான் 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாருல, நம்ம அந்த ரிஸ்கை எடுத்துதாம்மா ஆகணும். ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு நாம நம்புவோமா? ஆமாமா, நம்ம நெகட்டிவா எதுவுமே யோசிக்க வேண்டாம். அப்பாக்கு சர்ஜரி பண்ணிடலாம். அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. டாக்டர் எங்க எல்லாருக்குமே ஓகே தான். நீங்க சர்ஜரிக்கான ப்ரொசீஜர் மட்டும் ஆரம்பிச்சிருங்க. நீங்க அவரோட சன்னா? ஆமா சன்னு தான் டாக்டர். சிஸ்டர் டாக்டர், நீங்க இவரை கூட்டிட்டு போய் சர்ஜரிக்கான ஃபார்ம் எல்லாத்துலயும் அவர்கிட்ட சைன் சரிங்க வாங்கிடுங்க. டாக்டர். அப்படியே ரிசப்ஷன்ல சொல்லி சர்ஜரி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். ஓகே அம்மா எதுவும் ஆகாதுமா, வாங்க பயப்படாதீங்க. சார் போலாம். மாமா அம்மா பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. அம்மா பாத்துக்கிறேன். வாங்க சிஸ்டர். சுந்தர், அந்த சாமிக்கு இரக்கமே இல்லாம போயிடுச்சேடா. நம்ம எல்லாரையும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்? அவருக்கு ஒண்ணுன்னா நாம என்னடா பண்ணுவோம்? டாக்டர் ரிஸ்க் இருக்குன்னு சொன்னதெல்லாம் மறந்துரு. அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து மாமா பொழைச்சு வந்துருவாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் இருப்போம். அண்ணி, நாம திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நல்லதே நினைப்போம் அண்ணி. தப்பா எதையுமே யோசிக்க வேண்டாம். அத்தை, நீங்க நம்பிக்கையா இருந்தாதான் நாங்களும் தைரியமா இருக்க முடியும். நீங்க மாமாவையும் நினைச்சு பயந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்தை. நானும் தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. அதை தவிர என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாருமே என் கூட இருக்கீங்க, எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. இதையெல்லாம் தாண்டி அவரு என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசுல இருக்கிற தெம்பும் போய் நான் அப்புறம் நடைபெணமா ஆயிட வேண்டாம். நான் தான் இந்த குடும்பத்துக்கே எல்லாம், நான் தான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறேன்னு அவர் எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்ல? அது இந்த மனுஷன்தான். நான் எது செஞ்சாலும் அவர் என் பின்னாடி இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த குடும்பத்தோட ஓடிக்கிட்டே இருக்கேன். அவரோட துணை இல்லைன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிறது தான் நிஜம். மாமாவும் இதையே தாக்கா சொல்லுவாரு. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் தவிக்க விட்டுட்டு மாமா போயிட மாட்டாருக்கா. இது பாரு, உனக்காகவாது அவர் போராடி அவர் இதுல இருந்து மீண்டு வந்துருவாரு. நீ தைரியமா இருக்கா?